நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ரசிகர்களால ராக் ஸ்டார் டிஎஸ்பி அப்படின்னு அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு இந்திய திரைப்பட இசை அமைப்பாளர், பாடகர் மற்றும் பாடலாசிரியரான தேவி ஸ்ரீ பிரசாத் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1979 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள். இவங்க முதன்மையா தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமா துறையில தன்னோட அதிரடியான துள்ளலான இசைக்காக புகழ் பெற்றவங்க. ஆந்திர பிரதேசத்துல பிறந்த இவங்க சென்னையில வளர்ந்திருக்காங்க. இவருடைய தந்தை ஜி சத்யமூர்த்தி அப்படின்னு ஒரு பிரபலமான தெலுங்கு திரைப்பட திரைக்கதை எழுத்தாளர் ஆவாங்க. புகழ்பெற்ற மாண்டலின் கலைஞர் யு ஸ்ரீனிவாசனோட சீடரா இருந்து இசையை கற்றுக்கிட்டாங்க தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள். 1997ல டான்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற சுயாதீன ஆல்பம் மூலமா தொடங்கி 1999ல வெளியான தேவி அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் மூலமா தன்னோட 19வது வயதுல திரைப்பட இசை அமைப்பாளரா அறிமுகமாயிருக்கிறாங்க தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள். தமிழ்ல முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு பல சூப்பர் ஹிட் ஆல்பங்களை வழங்கியிருக்காங்க. விக்ரம் நடிச்ச சாமி, கந்தசாமி படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அதே மாதிரி சூர்யா நடிச்ச 6, சிங்கம் 1, 2, அஞ்சான் இந்த படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. விஜய் நடிச்ச சச்சின், வில்லு, புலி, அதே மாதிரி அஜித் நடிச்ச வீரம் படம், கமலஹாசன் நடிச்ச மன்மதன் அம்பு, தனுஷ் நடிச்ச குட்டி இந்த படங்கள் எல்லாத்துக்குமே டிஎஸ்பி தான் இசையமைச்சிருக்கிறாங்க. இந்த படங்கள்ல வரக்கூடிய கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படிங்கிற பாடல், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி அப்படிங்கிற பாடல், ஏக் தோ தீன் சார் ஒத்துக்கடி அப்படிங்கிற பாடல், டேடி மம்மி வீட்டில் இல்ல தட போட யாரும் இல்ல அப்படிங்கிற சூப்பர் ஹிட் பாடல்களை தந்தவங்க நம்ம டிஎஸ்பி அவர்கள் தான். 2021ல வெளியான புஷ்பா படத்துக்கான பாடல்களான வயா சாமி, மந்திர சாமி, போக்கிரி சாமி அப்படிங்கிற பாடல்களை உலக அளவுல ட்ரெண்ட் ஆக்குனது நம்ம டிஎஸ்பி அவங்க தான். இதுக்காக இவருக்கு இந்தியாவின் மிக உயரிய தேசிய திரைப்பட விருது வழங்கப்பட்டிருக்கு. இவர் 11 பிலிம்பேர் விருதுகளை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 8 சைமா விருதுகள் மற்றும் பல மாநில அரசு விருதுகளை வென்றிருக்கிறாங்க. இன்னைக்கு சந்தோஷமா டிஎஸ்பி அவர்கள் அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஹிட் பாடல்கள் நமக்காக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி அவர்களுக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சுக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, புகழ்பெற்ற தமிழ் நாடக, திரைப்பட, நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர், இசையமைப்பாளரான மதன் பாபு அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மதன் பாபுவோட இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது தான். மதன் பாபு அவர்கள் 1953ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் தன்னோட வித்தியாசமான முகம் மற்றும் உடல் பாவனைகள், கலகலப்பான தொற்று சிரிப்பு இது மூலமா புன்னகை மன்னன் அப்படின்னு ரசிகர்களால அன்போடு அழைக்கப்படுதாரு மதன் பாபு அவர்கள். இயக்குனர் பாலச்சந்தரோட வானமே எல்லை திரைப்படம் மூலமா இவர் தமிழ் சினிமாவில நடிகரா அறிமுகமாயிருக்கிறாரு. பழம்பெரும் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணனோட நடிப்பு மற்றும் கண்விழி பாவனைகளால ஈர்க்கப்பட்டு அதே மாதிரி ஒரு தனித்துவமான நகைச்சுவை பாணியை தனக்குன்னு உருவாக்கிக்கிட்டாரு மதன் பாபு அவர்கள். இவர் நடிச்ச முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தேவர் மகன், நம்மவர், சதி லீலாவதி, பூவே உனக்காக, தென்னாலி மற்றும் சுந்தரா டிராவல்ஸ் உள்ளிட்ட 600க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க மதன் பாபு அவர்கள். சினிமாவில நடிகரா ஆகிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு சிறந்த இசை அமைப்பாளரா திகழ்ந்திருக்காரு. இவரும் இவரோட சகோதரர் பத்மநாபனும் இணைஞ்சு மதன் அண்ட் பாபு அப்படிங்கிற இசைக்குழுவை நடத்திட்டு வந்திருக்காங்க. இதனாலேயே இவருக்கு மதன் பாப் அப்படிங்கிற பெயர் நிலைச்சிருக்கு. நூற்றுக்கணக்கான பிரபல வணிக விளம்பரங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. ஆஸ்கார் நாயகன் AR ரஹ்மானோட ஆரம்பகால இசை பயணத்துல இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. சன் தொலைக்காட்சியில புகழ்பெற்ற ஸ்டாண்ட் அப் காமெடி நிகழ்ச்சியான அசத்த போவது யாரு நிகழ்ச்சியில நடுவரா பங்கேற்று சின்னத்திர ரசிகர்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றாரு அப்படின்னு சொல்லலாம். புற்றுநோய் பாதிப்பால அவதிப்பட்டு வந்த இவரு தன்னோட 71வது வயதுல 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில காலமாயிருக்கிறாங்க. இவருக்கு சுசிலா அப்படிங்கிற மனைவியும் ஜனனி மற்றும் அர்சித் அப்படிங்கிற 2 பிள்ளைகளும் இருக்காங்க. புகழ்பெற்ற தமிழ் நாடக, திரைப்பட, நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர், இசையமைப்பாளரான மதன் பாபு உங்களை பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.